அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உங்களுடைய வீட்டில் பரணி தீபம் ஏற்ற வேண்டிய சரியான நல்ல நேரம் எது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பரணி தீபம் ஏற்ற ஆங்கில மாதமான டிசம்பர் மாதம் 2ஆம் நாளன்று மாலை 6:25 துவங்கி டிசம்பர் மாதமான 3ஆம் தேதியான மாலை 4:48 வரை பரணி நட்சத்திரம் சிறப்பாக இருக்கிறது. இதனால் நீங்கள் டிசம்பர் மாதமான 2ஆம் தேதியான நாளன்று மாலை 6:31 பிறகு இந்த பரணி தீபத்தை சரியாக ஏற்ற வேண்டும். பரணி தீபம் ஏற்றுவதற்கு ஒரு தாம்பூலத்தை எடுத்து சுத்தபத்தமாக துடைத்து விட வேண்டும். அதில் கோலமிட்டு 5 தீபங்களை மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து நெய் தீபமாக ஏற்றுவது சிறப்பு. இந்த 5 அகல் விளக்குகளும் 5 திசைகளை நோக்கி இருக்கும்படி ஏற்ற வேண்டும். இந்த விளக்குகளை வட்ட வடிவமாக ஏற்றுவதே சிறப்பு. வீட்டின் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றக்கூடிய சுத்தபத்தமான தீபங்களுடன் சேர்த்து இந்த 5 தீபங்களை ஏற்ற வேண்டும். வீட்டுடைய முக்கியமான நிலைவாசல் 2 புறமும் கண்டிப்பாக 2 தீபங்கள் ஏற்றிவிட்டுத்தான் மற்ற தீபங்களை ஏற்ற வேண்டும். முடிந்தால் வீடு முழுவதும் கூட தீபம் ஏற்றலாம். குறிப்பாக 9, 27 முறைகளில் நீங்கள் தீபத்தை ஏற்றலாம். குறிப்பாக 100 தீபங்கள் வரை ஏற்றலாம். தீபங்களை எண்ணெய் விட்டு ஏற்றினால் கூட தாம்பூலத்தில் ஏற்றக்கூடிய 5 விளக்குகளை கண்டிப்பாக நெய் தீபமாக ஏற்றுவது சிறப்பம்சமாகும். பரணி தீபமான இந்த நாட்களில் நாம் செய்த பாவங்களை மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்களின் பாவங்களை போக்கக்கூடிய அற்புதமான தீபமாக உள்ளது பரணி தீபம். திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் வரக்கூடிய பரணி தீப நாளில் விளக்கேற்றும் போது நம்முடைய அனைத்து விதமான குற்றங்களும் நீங்கும் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக இந்த தீபத்தை தமிழக மாதத்தில் கார்த்திகை மாதம் வரக்கூடிய முக்கிய பண்டிகை நாட்கள் ஒன்றாக பெரிய கார்த்திகை, திருக்கார்த்திகை, கார்த்திகை தீபம் என பல பெயர்களை கொண்டு இந்த நன்னாள் வீட்டு வாயிலில் மற்றும் வீட்டு முற்றத்தில் விளக்கேற்றும் போது நன்மைகள் பலவற்றை பெற முடியும் என்பது ஐதீகமாகும். கார்த்திகை மாத பௌர்ணமியில் வரக்கூடிய திருக்கார்த்திகை நாள் இந்த ஆண்டு டிசம்பர் மாதமான 3ஆம் தேதி வரை சிறப்பாக இருக்கிறது. இந்த தினத்தில் மக்கள் வீட்டை சுத்தம் செய்து பரணி தீபம், மகா தீபம் போன்றவற்றை ஏற்றுகிறார்கள். அதற்கு முந்தைய தினமாக பரணி தீபம் ஏற்றுவது வாழ்க்கையில் மிகுந்த பலன்களை பெற உதவிகரமாக இருக்கும் என நம்பிக்கை உள்ளது. இந்த நிலையில் பரணி தீபமானது அதாவது டிசம்பர் 2ஆம் நாளான இன்று முக்கியமாக இந்த நாளில் அனைத்து நலமும் வளமும் பெற முக்கியமாக தீபங்களை ஏற்றி வழிபட வேண்டும். திரு கார்த்திகைக்கு முந்தையனாக பரணி தீபம் ஏற்றும் போது நம் இக்காலம் கொண்டும் முக்காலத்தில் செய்த பாவங்களை மட்டுமல்ல முன்னோர்கள் செய்த பாவங்களையும் அழிக்கும் சக்தி ஒன்று என்கிறது ஐதீகமாகும். அவ்வளவு சிறப்பம்சத்தை தரவல்லது இந்த பரணி தீபம். இதற்காகவே அனைவரது வீடுகளிலும் பரணி தீபம் ஏற்றுவது வழக்கம். முக்கியமாக இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டில் பரணி தீபமானது டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை இருக்கிறது. அதாவது டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி மாலை 6:25 தொடங்கி டிசம்பர் 3ஆம் தேதி என்று மாலை 4:48 வரை இருக்கிறது. இந்த நிலையில் பரணி நட்சத்திரம் சிறப்பாக இந்த நாட்களில் பரணி தீபம் ஏற்றுவது ஒவ்வொருவருக்கும் நல்ல சிறப்பு. பெரிய கார்த்திகை என்றழைக்கப்படும் திருக்கார்த்திகைக்கு முந்தையதான் பரணி தீபம் எப்போதும் ஏற்ற வேண்டும். ஒரு தாம்பூலத்தில் வைத்து ஏற்ற வேண்டும். வீட்டு பூஜை அறையில் சாமி படங்களை அனைத்தும் துடைத்து மலர்கள் வைத்து வழக்கமான விளக்குகளை ஏற்றிக்கொள்ள வேண்டும். பின்னர் ஒரு தாம்பூலத்தில் 5 தீபங்களை வைத்து நெய் விளக்கு ஏற்ற வேண்டும். 5 திசைகளிலும் விளக்கை திருவி வைப்பது சிறப்பம்சமாகும். பரணி தீபத்தை முறையாக வீட்டில் ஏற்றும் போது வீட்டில் பணமும் நிம்மதியான செல்வம் கிடைக்கும். மேலும் இந்த தினத்தில் தீபத்தை ஏற்றி மனமுருகி பரம சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுகின்றோமோ அவர்கள் பூலோகத்தில் மட்டுமல்ல யமலோகத்திலும் துன்பம் எதுவும் இல்லாமல் இன்பமுடன் வாழ்வார்கள் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக சிவபெருமானை இந்த தினத்தில் வழிபடுபவர்களுக்கு அனைத்துமே நல்லபடியாக நடக்கும் என்பது சிறப்பம்சமாக இருக்கிறது. கார்த்திகை தீப திருநாள் குறித்த குழப்பங்கள் தெளிவான விளக்கத்தை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். பரணி தீபம்
திருவண்ணாமலை தீபம், சர்வ ஆலய தீபத்தை எந்தெந்த தினத்தில் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். கார்த்திகை தீபம் குறித்தது சிறப்பம்சம். கார்த்திகை தீப திருநாள் குறித்து குழப்பங்களை தெரிவுபடுத்தும் விதமாக பரணி தீபம் மற்றும் கார்த்திகை தீபம் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக சிறப்பாக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக பரணி தீபமும் திருவண்ணாமலை தீபமும் சிறப்பம்சம். பரணி தீபம் என்பது காலை வேளையில் பரணி நட்சத்திரம் இருக்கும் நாளை பின்பற்றி ஏற்றக்கூடியதாகும். டிசம்பர் 2ஆம் தேதி சாயங்காலத்திற்கு பிறகுதான் பரணி தீபம் வருகிறது என்பதனால் பரணி தீபம் என்பது டிசம்பர் 3ஆம் 25 காலையில் ஏற்றப்பட வேண்டும். முக்கியமாக திருவண்ணாமலையை பொறுத்தவரை அங்கு கிருத்திகை நட்சத்திரத்தை பிரதானமாக கொண்டாடுவதுதான் தீபம் ஏற்றுவது வழக்கம். உற்சவமேக தீபத்தை மையமாக கொண்டது என்பதனால் அஸ்தமன காலங்கள் மாலை நேரத்தில் என்றைக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதோ அன்றுதான் அண்ணாமலையார் தீபத்தை பின்பற்றுவது வழக்கம். குறிப்பாக டிசம்பர் 3ஆம் தேதி மாலை வேளையில் கிருத்திகை நட்சத்திரம் வருவதனால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் தீபம் என்பது டிசம்பர் 3ஆம் தேதி 2025 மாலையில் ஏற்றப்பட வேண்டும். முக்கியமாக சர்வ ஆலய தீபம் என்பது மற்ற கோயில்களில் அனைத்திலும் ஏற்றப்படுவதாகும். இது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியை பின்பற்றி படுவதாகும். எனவே சர்வ ஆலய தீபம் என்பது டிசம்பர் 4, 2025 ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான விளக்காகும். முக்கியமாக பரணி தீபம் என்பது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய அற்புதமான தீப வழிபாட்டு முறையாகும். பரணி தீபம் ஏற்றப்படுவதனால் நம்முடைய முன்னோர்கள் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து போகும் என்பது நம்பிக்கையாகும். திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாளான பரணி நட்சத்திரத்தன்று இல்லங்கள் இறைவன் சன்னதியில் மாலையில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். இன்று வாசலில் 2 தீபங்களும் பூஜையில் 5 தீபங்களும் ஏற்ற வேண்டும். இந்த 5 தீபங்களும் மட்டமாக எல்லா திசையிலும் வெளிச்சம் படும்படி ஏற்ற வேண்டும். நெய் ஊற்றி விளக்கேற்றினால் இன்னும் சிறப்பம்சம். மண் விளக்குகளை வீட்டு வாசல் படிகளிலும் படிக்கு 3 விதம் ஏற்றி வைப்பது மரபு. வீட்டில் நல்லெண்ணெயிலும் முருகனுக்கு இழுப்பை எண்ணெயிலும் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பு. நம் வீட்டு பூஜை அறையில் 1 முக தீபம் ஏற்றினால் மத்திம பலன் தரும். 2 முக தீபம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை தரும். 3 முக தீபம் ஏற்றினால் புத்திர சுகம் தரும். 4 முக தீபம் ஏற்றினால் பசு பூமி சுகம் தரும். 5 முக தீபம் ஏற்றினால் செல்வகடாட்சம் பெருகும் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.